ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க கற்றுக்கொள்ள போகலாம். அந்த கேபினுக்குள் காதல் தீ தகித்து கொண்டிருந்த அந்த உச்சக்கட்ட தருணத்தில் மேஜை மேல் இருந்த விக்ரமின் ஐஃபோன் அதிர தொடங்கியது. அந்த சத்தம் அந்த அமைதியான அறையில் ஒரு இடியைப் போல கேட்டது. தியா பதற்றத்தில் அவனை தள்ள முயல, விக்ரமோ அவளை விடுவதாக இல்லை. அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டு அவளது கூந்தலில் முகம் புதைத்து அந்த நறுமணத்தை ஆழமாக நுகர்ந்தபடியே ஒரு கையால் ஃபோனை எடுத்து திரையை பார்த்தான். அவன் அம்மாவின் பெயர் திரையில் மின்னியது. விக்ரமின் முகம் ஒரு நொடி மாறியது. தியாவின் கழுத்தில் தன் இதழ்களை பதித்து கொண்டபடியே காலை அட்டன் செய்தான். சொல்லுங்கம்மா, என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கீங்க? டே விக்ரம், என்ன பண்ணிகிட்ருக்க? அது ஒன்றும் இல்லைம்மா, ஒரு முக்கியமான கிளைண்ட் கூட ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்க என்று தியாவின் காதை தன் மூக்கால் உரசியபடி ஹஸ்கி வாய்ஸில் கூறினான். டி விக்ரம், ஆஃபீஸில் தானே இருக்க? ஆமாம்மா, ஏன் கேட்குறீங்க? ஒன்றும் இல்லைடா, நான் ஆஃபீஸ்க்கு கீழே தான் காரில் இருக்கேன். இந்த பக்கம் போனேன், உன்னை பார்த்துட்டு போகலான்னு கார் ஸ்டாப் பண்ணிட்டேன். சரி இரு, நான் வரேன் என்று ராஜேஸ்வரி கூறியதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தான் விக்ரம். என்னம்மா சொல்கிறீங்க? நீங்கள் எதுக்கு வரீங்க? நீங்கள் காரில் வெயிட் பண்ணுங்கள், நானே வரேன். டே விக்ரம், அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஆஃபீஸ்க்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, நானே வரேன் என்று ராஜேஸ்வரியின் அதிகார குரல் ஸ்பீக்கரில் தியாவுக்கும் கேட்டது. விக்ரம் பதற்றத்துடன் ஃபோனை வைத்தான். தன் அம்மா இங்கே வரும் செய்தியை கேட்டதும் காதலில் உருகிக் கொண்டிருந்த விக்ரமின் முகத்தில் ஒரு சிறிய நடுக்கம் தெரிந்தது. அவன் சட்டென்று தியாவை விட்டு விலகினான். அவனது அந்த திடீர் பயத்தை பார்த்த தியாவுக்கு சிரிப்பு தாழவில்லை. விக்ரம் தியாவை முறைத்தபடி, சிரிக்காதடி, அம்மா மட்டும் இப்போ மேலே வந்து நம்ம 2 பேரும் இங்கே பார்த்தாங்க, அவ்வளோதான் என்று சொல்லிக்கொண்டே அவசர அவசரமாக தியாவின் அருகே வந்தான். அவளது சட்டையில் திறந்து கிடந்த அந்த 2 பட்டன்களையும் தன் விரல்களால் வேகமாக பூட்டினான். அவளது கலைந்திருந்த கூந்தலை தனது கைகளால் கோதி சரி செய்தவன் பிறகு மேஜையில் சிதறி கிடந்த லேப்டாப், ஃபைல்கள் அனைத்தையும் எடுத்து நேர்த்தியாக அடுக்கினான். கண்ணாடி முன்னால் நின்று தனது கோட் மற்றும் தலைமுடியை சரி செய்து கொண்டான். தியா மேஜையில் அமர்ந்தபடியே அவனது பதற்றத்தை ரசித்து பார்த்தாள். அட பாவி, அம்மாவுக்கு இவ்வளோ பயப்படுறியா? இவ்வளோ பயப்படுற நீ உங்கள் அம்மாவை எதிர்த்து என்னை எப்படி கல்யாணம் பண்ணிப்ப என்று தியா கேட்க, விக்ரம் அவள் அருகே வந்து அவளது கன்னத்தை மெல்ல கிள்ளி, பேபி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டி, இங்கேருந்து கிளம்பு. அம்மா மேலே வந்து உன்னை பார்த்தா என்கிட்ட 1000 கொஸ்டின் கேட்பாங்க என்று அவளை துரத்தாத குறையாக சொன்னான். ஆனால் தியா விடுவதாக இல்லை. அவள் வேண்டுமென்றே அவனது கழுத்தை கட்டிக்கொண்டு, என்ன போகணுமா? சும்மா இருந்தவளை ரொமான்ஸ் பண்ணி தூண்டி விட்டுட்டு இப்போ என்ன விரட்டுறியா? என்னால் போக முடியாது. தியா, விளையாடுதடி, அம்மா பார்த்தா பிரச்சனையாயிரும் அப்படின்ற. அப்போது எனக்கு ஒரு கிஸ் கூட, நான் போகிறேன் என்று வேண்டுமென்றே அவன் உதட்டுக்கு மிக அருகில் வந்து அவனை வம்பிழுத்தாள். விக்ரம் வாசலை பார்த்துவிட்டு மீண்டும் அவளை பார்த்து, விளையாடுதடி, அம்மா வந்துடுவாங்க, சொன்னா கேளு, இங்கேருந்து போ என்று அவன் பயத்தில் கூற, தியா மீண்டும் ஒரு குறும்புத்தனமான புன்னகையுடன், அதெல்லாம் முடியாது, என்னை கிஸ் பண்ணால் நான் போகிறேன், இல்லைன்னா நான் இங்கே தான் இருப்பேன். உங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் நீயே அவங்கக்கிட்ட சமாளி. நாடி இப்படி பண்ணுற? சரி, கிஸ் தானே என்று விக்ரமும் வேறு வழியின்றி அவளது கன்னத்தில் ஒரு அழுத்தமான முத்தத்தை பதித்தான். அதான் கொடுத்துட்டேன்ல, கிளம்பு. அவ்வளோதானா? சொன்னா கீழே விளையாடாதடி. என்ன டைம் பார்த்து வம்பிழுக்கிறியா? அவளை நீ தனியாக சிக்கன, உன்னை விடவே மாட்டேன், அப்புறம் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு என்று விக்ரம் கூற, தியா சிரித்து கொண்டே அங்கிருந்த கோப்புகளை எடுத்துக்கொண்டு வாசலை நோக்கி நடந்தாள். விக்ரமின் கேபினுக்குள் நடந்த அந்த சூடான ரொமான்ஸ் முடிந்து தியா தனது உடைகளையும் கூந்தலையும் சரி செய்து கொண்டு வாசலை நோக்கி வெளியே வந்தாள். தியா கேபின் கதவை திறந்து வெளியே வந்து 2 அடிதான் எடுத்து வைத்திருப்பாள்.
எதிரே லிஃப்ட் கதவு திறக்க அங்கிருந்து கம்பீரமாக ராஜேஸ்வரி வெளியே வந்தார். அவர் அணிந்திருந்த விலையுயர்ந்த பட்டுப்புடவையும் அவரது முகத்தில் இருந்த அந்த திமிரான பார்வையும் அங்கிருந்த காற்றையை உறைய வைத்தன. கையில் ஒரு வைர வேலைப்பாடுகள் கொண்ட கைப்பை, காலடியில் அதிகாரமாக சத்தம் எழுப்பும் செருப்புகள் என அவர் ஒரு அதிகார தேவதையாக தியாவை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அவரை பார்த்ததும் தியாவுக்கு ஒரு நிமிடம் இதயம் நின்று துடித்தது. முகத்தில் எந்த பதற்றத்தையும் காட்டாமல் ஒரு கார்ப்பரேட் ஊழியருக்கே உரிய மரியாதையுடன் ஓரமாக நின்றாள். ராஜேஸ்வரி அவளை கடந்து செல்ல போனவர் சட்டென்று நின்றார். அவரது கூர்மையான பார்வை தியாவை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அளவெடுத்தது. தியா சாதாரணமாக ஹலோ மேடம் என்று ஒரு மெல்லிய புன்னகையோடு சொன்னாள். ராஜேஸ்வரி தனது கண்களை சுருக்கி அவளையே உற்று பார்த்தார். அந்த பார்வையில் ஒரு விதமான யோசனையும் அதே சமயம் ஒரு தேடலும் இருந்தது. நீ நீ தியா தானே? இங்கே சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற பொண்ணு தானே நீ என்று கேட்டார். அவரது குரலில் எழுந்த அந்த ஆளுமை தியாவை லேசாக நெருடியது. தியா நிமிர்ந்து பார்த்து, எஸ் மேம், நான் தியாதா என்று உறுதியாக பதில் சொன்னாள். ராஜேஸ்வரி அவளது முகத்தை பார்த்தவாறே, ஞாபகம் இருக்கு. லாஸ்ட் இயர் ஆனுவல் மீட்டிங்கில் உன்னோட ப்ரெசன்டேஷன் பற்றி எல்லாரும் சொல்லியிருக்காங்க. நீ ரொம்ப டேலண்டான பொண்ணுன்னு என்னோட ஹஸ்பண்ட் அப்புறம் என்னோட விக்ரம் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. சரி, நீ இங்கே என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லை மேம், விக்ரம் சார் தான் இந்த நியூயார்க் ப்ராஜெக்ட் பற்றி ஒரு முக்கியமான ஃபைல் எடுத்துகிட்டு வர சொன்னார். இப்போ தான் அதை பற்றி பேசி முடித்தோம் என்று மிகவும் ஃபார்மலான துணையில் பதில் சொன்னாள் தியா. ராஜேஸ்வரி ஒரு சிறிய தலையசைப்போடு, சரி, வந்த வேலை முடிஞ்சிருச்சுல, சீக்கிரம் கிளம்பு என்று சொல்லிவிட்டு தியாவை தாண்டி விக்ரமின் கேபினுக்குள் நுழைந்தார். அவர் உள்ளே நுழையும் போது அவரது அந்த அதிகார மனம் அந்த இடம் முழுவதையும் ஆக்கிரமித்தது. தியா ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள். அவளுக்கு தெரியும், ராஜேஸ்வரி ஒரு சாதாரண பெண் அல்ல. அவளது கண்களில் இருந்து எதையும் மறைப்பது அவ்வளவு எளிதல்ல என்று. லிஃப்டில் கீழே இறங்கும்போது தியாவுக்கு விக்ரமின் அந்த பதற்றமான முகம்தான் நினைவுக்கு வந்தது. அம்மாவுக்கு இவ்வளோ பயப்படுறான், என்னை எப்படி கல்யாணம் பண்ணிப்பா? எல்லாரையும் நான் எப்படி சமாளிக்க போகிறேன் என்று தனக்குள்ளே யோசித்து கொண்டிருந்தாள். சிறிது நேரம் சென்றது. அலுவலகத்தின் அந்த தகிக்கும் தருணங்கள் முடிந்து தியா இப்போது தனது வீட்டின் அமைதியான சூழலில் இருந்தாள். இரவு நேரம். தியாவின் வீடு எப்போதும் போல ஒரு நடுத்தர வர்க்கத்து குடும்பத்தின் கலகலப்போடு இருந்தது. வெளியே நிலவு வெளிச்சம் ஜன்னல் வழியாக உள்ளே விழுந்து கொண்டிருந்தது. தியா தனது அறையில் மெத்தையில் சாய்ந்து அமர்ந்து கையில் ஃபோனை வைத்து கொண்டு எதையோ ஆழமாக பார்த்து கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் ஒரு மெல்லிய நாணமும் சொல்ல முடியாத பேரழகும் மின்னியது. அவள் ஃபோனில் பார்த்து கொண்டிருந்தது அவளும் விக்ரமும் ரகசியமாக சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள். அந்த புகைப்படத்தில் விக்ரம் எப்போதுமே இருக்கும் அந்த பீஸ்ட் மோடுக்கு பதிலாக தியாவின் தோளில் கை போட்டு கொண்டு லேசாக சிரிப்பது போல இருந்தான். விக்ரமின் அந்த அபூர்வமான சிரிப்பை தடவி பார்த்த தியாவுக்கு இன்று அலுவலக கேபினில் அவன் அவளது கழுத்தில் முத்தமிட்ட அந்த இடமெல்லாம் மீண்டும் சிலிர்ப்பது போல இருந்தது. தியா விக்ரமின் புகைப்படத்தை பார்த்து கொண்டபடியே, சிரிக்கிறது பாரு, நல்லா க்யூட்டாக குழந்த மாதிரி. ஆஃபீஸில் மட்டும் மூஞ்சி உருன்னு வச்சுட்டு சுற்ற வேண்டியது, ஆனால் என் கூட இருக்கும்போது எவ்வளோ அழகாக சிரிக்குது பாரு என்று தனக்கு தானே முணுமுணுத்து கொண்டே அந்த புகைப்படத்தை பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள். சரியாக அந்த நேரத்தில் தியாவின் தங்கை காவ்யா கையில் ஒரு தட்டு நிறைய தின்பண்டங்களுடன் கதவை தட்டாமல் உள்ளே நுழைந்தாள். தியாக்கா, நீ தூங்குவேன்னு பார்த்தா நல்லா மாடு மாதிரி உட்காந்து இழிச்சிட்ருக்க, அப்படி என்ன பார்த்துட்ருக்க என்று கேட்டபடியே காவ்யா கேஷுவலாக தியாவின் பக்கத்தில் வந்து அமர்ந்தாள். திடீரென காவ்யாவின் குரலை கேட்டதும் தியா பக்கென பதறி போனாள். அடுத்த நொடி மின்னல் வேகத்தில் தனது ஃபோனை ஆஃப் செய்துவிட்டு நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். அவளது முகம் அப்படியே திருட்டு மொழி முழித்தது. காவ்யாவுக்கு சந்தேகம் பொறி தட்டியது.
தியாக்கா, எதுக்கு என்கிட்ட இருந்து ஃபோனை மறைக்கிற? அது அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. இல்லை, நீ போய் சொல்கிற. நான் அங்கேருந்து உன்னை பார்த்துட்டு தான் இருந்தேன். இவ்வளோ நேரம் ஃபோனில் ஏதோ பார்த்து சிரிச்சிட்டு இருந்தேன். நான் வந்ததுக்கப்புறம் ஃபோனை ஆஃப் பண்ணுறேன். அப்படி என்ன பார்த்துட்டு இருந்த? ஏய் காவியா, சும்மா இருடி. ஒன்றும் இல்லை, ஒரு மீம்ஸ் பார்த்து சிரித்தேன் என்று தியா மழுப்பினாள். ஆனால் காவியா விடுவதாக இல்லை. மீம் பார்த்து சிரிச்சா ஓகே, அதுக்கேம்மா வெக்கப்பட்ட? ஏதோ இருக்கு, இரு அம்மாக்கிட்டேயே உன்னை போட்டு கொடுக்குறேன். மா, இங்கே வந்து பாரு, ஓ செல்ல பொண்ணு ஃபோனில் ஏதோ ஒளிச்சு வச்சிருக்கா என்று காவியா குரல் எழுப்பி அம்மாவிடம் போட்டு கொடுத்தாள். அறையிலிருந்த சத்தம் கேட்டு தியாவின் அம்மா உள்ளே வந்தார். என்னடி, மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டிங்களா? அம்மா, சண்டைலாம் போடல. இவ ஃபோனில் ஏதோ ரகசியமாக வச்சிருக்கா. இவ்வளோ நேரம் அந்த ஃபோனை பார்த்து ஏதோ வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருந்தா. நான் வந்ததும் ஆஃப் பண்ணிட்டா. அம்மா, நான் கண்டிப்பாக சொல்கிறேன், அக்கா யாரவோ லவ் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் என்று காவியா அடித்து சொன்னாள். தியா உடனே சமாளித்தாள். ஏய் காவியா, என்னடி பேசுகிற? ஒத்த வாங்குவ. அம்மா, அவ சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு டீல் ஓகே ஆனதுக்கு ஒரு சின்ன பார்ட்டி வச்சாங்க. அதில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் பார்த்து தான் நான் சிரிச்சிட்டு இருந்தேன். வேற ஒன்றும் கிடையாது. இவதாம்மா லூஸ் மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்கா என்று சொல்லிவிட்டு காவியாவை முறைத்தாள். அம்மா தியாவின் பக்கம் சாய்ந்தார். ஏண்டி காவியா, அதான் அக்கா ஆஃபீஸில் எடுத்த ஃபோட்டோன்னு சொல்கிறாள்ல, எதுக்கடி எப்போ பார்த்தாலும் அவளை நோண்டிக்கிட்டே இருக்க? இங்கே பாரு, அவள் ஃபோனில் அவளுக்குன்னு நிறைய பர்சனலான விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படாத. முதல்ல போய் ஒழுங்காக படிடி என்று தியாவிற்கு சாதகமாக பேசிவிட்டு அம்மா அங்கிருந்து வெளியே சென்றார். தியாவுக்கு தைரியம் வந்தது. காவியாவை பார்த்து நக்கலாக சிரித்தாள். ஏ லூசு, அம்மா கிட்டேயா போட்டு கொடுக்குற? உன் பிளான் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. என்னை அம்மா கிட்ட போட்டு கொடுக்குற பிளான்லாம் விட்டுட்டு ஒழுங்காக சின்ன பிள்ளை மாதிரி போய் ஹோம்ஒர்க் பண்ணுற வழியை பாரு என்று தியா திமிராக கூறினாள். இங்கே பாரு, அம்மா சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு ஓவராக ஆடாத. எனக்கு தெரியும் நீ யாரவோ ஒருத்தனை லவ் பண்ணிகிட்ருக்க. என்னைக்காவது உன் ஆள் ஃபோட்டோ என் கண்ணில் மாட்டும், அப்போ வச்சுக்கிறவண்ண என்று இருவரும் அங்கு சண்டையிட்டு கொண்டிருக்க திடீரென்று ஹாலில் ஏதோ ஒரு பொருள் உருண்டு விழும் சத்தமும் அதைத் தொடர்ந்து ஒரு மெல்லிய முனகல் சத்தமும் கேட்டது. தியாவும் காவியாவும் ஒருவரையொருவர் திடுக்கிட்டு பார்த்தனர். அம்மா என்று அலறியபடி இருவரும் அறையை விட்டு வெளியே ஓடி வந்தனர். ஹாலில் வெளிச்சம் குறைவாக இருந்தது. அங்கே சோஃபாவுக்கு அருகில் தியாவின் அம்மா தரையில் சுருண்டு விழுந்து கிடந்தார். அதை பார்த்த இருவரும் அதிர்ச்சியில் ஓடி வந்தனர். மா, அம்மா என்னாச்சுமா? அம்மா என்ன பாருங்க என்று தியா பதற்றத்தில் அம்மாவின் தலையை தூக்கி தன் மடியில் வைத்து கொண்டாள். காவியா பயத்தில் அழத் தொடங்கினாள். அம்மா என்னாச்சுமா? ஏ காவியா, இப்போ நீ அழுகிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போய் சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வா என்று தியா கட்டளையிட காவியா நடுங்கும் கைகளுடன் தண்ணீர் கொண்டு வந்தாள். அம்மாவின் முகத்தில் தண்ணீர் தெளித்தும் அவள் கண்கள் திறக்கவில்லை. தியா உடனடியாக தனது ஃபோனை எடுத்து ஃபேமிலி டாக்டர் சிவராமனுக்கு ஃபோன் செய்தாள். சிறிது நேரம் சென்றது. சாந்தி இப்போது படுக்கை அறையில் கட்டிலில் படுக்க வைக்கப்பட்டிருந்தார். டாக்டர் சிவராமன் அவர்களுக்கு ஒரு ஊசியை செலுத்திவிட்டு நாடி துடிப்பை பரிசோதித்து கொண்டிருந்தார். தியாவும் காவியாவும் அருகே நகம் கடித்தபடி நின்று கொண்டிருந்தனர். அங்கிள், என்னாச்சு? அம்மாவுக்கு ஒன்றும் இல்லையே? தியா, பயப்படுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், சரியாயிரும். ரொம்ப டயர்டாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க மெடிசன்ஸ் எதுவும் சரியாக எடுத்துக்கலன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், சரியாயிரும் என்று டாக்டர் கூறினார். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். பரவாயில்லம்மா, அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோங்க. சரி, நான் கிளம்புறேன் என்று டாக்டர் புறப்பட தியா காவியாவை பார்த்து, காவியா, அம்மா பக்கத்தில் இரு, நான் அங்கிளை அனுப்பி வச்சுட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அவளும் அவருடன் வெளியே வந்தாள். வீட்டிற்கு வெளியே இருட்டான அந்த வராண்டாவில் டாக்டர் சிவராமன் நின்றார். அவரது முகம் இப்போது மிகவும் சீரியஸாக மாறியிருந்தது. தியா அவள் அருகில் வந்து, அங்கிள், இங்கே யாரும் இல்லை, அம்மாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே
இப்போ ஓகேவா தானே இருக்காங்க? அவங்க திடீர்னு மயங்கி விழுந்துடுறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அங்கிள் என்று தியா கூற அவளது குரலில் இருந்த நடுக்கம் அவளது பயத்தை பறைசாற்றியது. சிவராமன் ஒரு பெருமூச்சு விட்டு தியா, உங்ககிட்ட அம்மாவை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு ஹார்ட்டில் இருக்கிற அந்த வால்வ் லீக்கேஜ் இப்போ ரொம்ப அதிகமாயிருச்சு. அன்றைக்கே உங்ககிட்ட சொன்னேன், மெடிசனால் இதை சரி பண்ண முடியாதுன்னு. கண்டிப்பாக ஓப்பன் சர்ஜரி பண்ணாதான் அவங்கள காப்பாற்ற முடியும். அது உனக்கே நல்லா தெரியும்ல? அங்கிள், எனக்கு எல்லாம் தெரியும். அம்மா ஆப்ரேஷனுக்கு நான் பணம் சேர்த்து வச்சுட்டு தான் இருக்கேன். இன்னும் 2 monthஸில் நீங்கள் சொன்ன அமௌண்ட்டை நான் ரெடி பண்ணிடுவேன் அங்கிள். அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணிடலாம். ஆனால் இந்த 2 months அம்மாவுக்கு எதுவும் ஆயிடாதில்ல? தியா, உன் நிலைமை எனக்கு புரியுது. அம்மா மெடிசன் கரெக்டாக எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. நம்ம சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணி அவங்கள முழுசாக காப்பாற்றிடலாம். அது வரைக்கும் நீ தான் அவங்கள பார்த்துக்கணும். இந்த விஷயம் உங்கள் அம்மாவுக்கே தெரியாது, அதனால் அவங்க ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கலாம். நீ தான் அவங்கள பக்கத்தில் இருந்து பக்குவமாக பார்த்துக்கணும் என்று சொல்லிவிட்டு டாக்டர் அங்கிருந்து கிளம்பி சென்றார். இருட்டில் தனியாக நின்றிருந்த தியாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஒரு பக்கம் விக்ரமுடனான அந்த அழகான காதல் வாழ்க்கை, மறுபக்கம் அம்மாவின் உயிருக்கு வந்திருக்கும் இந்த பெரிய ஆபத்து. இதற்கிடையில் தியாவிற்கு உலகம் சுழல்வது போல இருந்தது. அவளது கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. சரியாக அந்த நேரத்தில் அவளது கையில் இருந்த ஃபோன் அதிர்ந்தது. விக்ரமிடமிருந்து அழைப்பு. விக்ரம் என்று அவனது பெயரை கண்டதும் தியாவிற்கு ஒரு நிமிடம் அழுகை முட்டி கொண்டு வந்தது. அவனை கட்டிக்கொண்டு அவன் மார்பில் சாய்ந்து அழ வேண்டும் என்று அவள் யோசித்தாள். ஆனால் அவளது சூழ்நிலை அவளை தடுத்தது. கண்ணீரை துடைத்து கொண்டு குரலை சரி செய்து விட்டு ஃபோனை அட்டன் செய்தாள். ஹலோ. தியாவின் குரல் கம்மியது. மறுமுனையில் விக்ரம் மிகவும் உற்சாகமாகவும் அதே சமயம் அந்த ரொமான்டிக் மூடிலும் இருந்தான். ஏ ராட்சசி, என்னடி பண்ணுற? என்னன்னு தெரியல, எனக்கு உன்னோட ஞாபகம் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குடி. அதான் கேபினில் விட்டதை இப்போ கண்டினியூ பண்ணலான்னு கால் பண்ணேன். சரி, உன்னோட அந்த சின்ன டாலர் இப்போ எங்கே இருக்கு என்று விக்ரம் மிக நெருக்கமாக அவளது அந்த ஹாட் குரலில் பேசத் தொடங்கினான். ஆனால் தியாவால் அதற்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. விக்ரம், இப்போ வேணாம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அப்புறம் பேசுகிறேன் என்று சுருக்கமாக பதிலளித்தாள். விக்ரம் சட்டென சுதாரித்தான். அவனது பிஸ்னஸ் மூளை அவளது குரலில் இருந்த மாற்றத்தை கண்டுபிடித்து விட்டது. தியா, என்னடி ஆச்சு? வாய்ஸே ஒரு மாதிரி இருக்கு. என்ன, ஏதாச்சும் ப்ராப்ளமா என்று விக்ரம் அக்கறையுடன் கேட்டான். ஒன்றும் இல்லை விக்ரம், சும்மா டயர்டாக இருக்கு, நான் அப்புறம் கூப்பிட்றேன் என்று சொல்லிவிட்டு பதிலை எதிர்பார்க்காமல் காலை கட் செய்தாள். விக்ரமிற்கு அது ஆச்சரியமாகவும் சற்று எரிச்சலாகவும் இருந்தது. இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அவளும் நானும் தொடர்கதையின் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.